எனில் உன்னை நீ காண வேண்டாவா? உன்னை நீ அறிய வேண்டாமா? இந்த இடத்தில் அனைவரும் கூறுகிறார்கள், நீ அறிவு சொரூபம், நீ ஆனந்த சொரூபம், அதுதான் நீ. இதை கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர். ஆக இதை சொல்ல முடியாது. இதை யார் அறிந்தார்களோ அவர்களால் சொல்ல இயலாது. யார் சொல்கிறார்களோ அவர்கள் அறிய முடியாது என்கின்ற ஒரு கோட்பாட்டை நிலைநிறுத்தி விடுகிறார்கள். அதுதான் முடிவான நிலை என்று இந்த சமாதி நிலையில் நிற்கிறார்கள். சமாதி, இதில் சவிகற்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சகஜ சமாதி என்று 3 நிலை இருக்கிறது அல்லவா? இந்த சவிகற்ப சமாதியில் நின்றால் எண்ணங்களோடு கூடிய நிலை அறிவு சமாதி, அறிவோடு கூடிய நிலை. இந்த அறிவோடு கூடிய நிலையில் அந்த அறிவு கோஷமாகிய விஞ்ஞானமய கோஷத்தில் இருந்தவாறு அதுதான் நான் என்கின்ற உணர்வு நிலையோடு நின்று விடுவது. அடுத்ததாக இதை கடந்த நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதியில் அந்த ஆனந்த நிலையோடு அதுதான் நான் என்கின்ற அந்த பரிபூர்ண தன்மை பெற்றுவிட்டதாக எண்ணுவது அது நிர்விகல்ப சமாதி. சகஜ சமாதி என இருக்கிறது. அது இன்னும் ஒருபடி உயர்ந்தது. தன்னிடம் தன்னை தான் தெளிவாக காண்கின்ற ஒருவன் பெறும் நிலை. தன்னிடத்திலேயே தன்னைத்தான் காணுகின்ற ஒரு நிலையில் தன் முனைப்போடு நிலைத்து நிற்பவன் பெறுவதுதான் சகஜ சமாதி. அது எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே. இவர்கள் மோனத்தில் இருப்பார்கள், ஆனால் எல்லா தொழிலும் செய்து கொண்டிருப்பார்கள். பசித்தால் புசித்து வேத்தால் குளித்து பார்த்தால் உலகத்தவர் போல் திரிவார் பற்றற்ற ஞானியரை. இவர் ஞானியின் நிலையில் சகஜ நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஒரு நொடியில் சமாதியில் இருப்பார்கள், மற்றொரு நொடியில் உலக உடல் விவகாரங்களோடு திரிவார். இது சமாதி, சகஜ சமாதி. ஆனால் இது முடிவானதல்லவே. ஏனென்றால் இது கூட இந்த 5 கோஷங்களோடு கூடிய நிலைதான். ஆனால் இதை கடந்த நிலைதான் ஆன்மாவின் பரிபூர்ண நிலையை அடைவதற்கான சமாதி கடந்த, இந்த 3 சமாதிகளை கடந்த, இந்த 5 கோஷங்களை கடந்த அந்த பரிபூர்ண நிலையில்தான் தன்னைத்தான் காண இயலும். அதுவே ஆத்ம தரிசனம். இந்த ஆத்ம தரிசனம் பெற்றவன் தான் எல்லையற்ற பரிபூர்ணம் என்பதை உணர்கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அதை அனுபூதியாக்கி மகிழ்வதில் தான் தான் பிரம்மம். தனக்கு அந்நியமாக இங்கு எதுவுமே இல்லை, அனைத்தும் நானாக இருக்கிறேன் என்பதை அவன் ஐயம் திரிவு அற அறிகிறான். ஆகவே அந்நிலை மிக உயர்ந்ததல்லவா? அது உமக்குள் தான் நிறைந்திருக்கிறது. உள்ளே போய்